அப்பாடா, ஒரு வழியாக 15 எக்ஸசைஸில் 13 எக்ஸசைஸ் படிச்சாச்சு. நாளைக்கு ப்ராக்டிக்கல்லாம் மார்க்ஸ் காட்டிடலாம். அந்த 2 வராதுன்னு நினைக்கேன். 15 எக்ஸசைஸில் 2 தான் படிச்சிருக்கோம். வந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா அவ்வளோதான் நினைக்கேன். ஐயையோ, அந்த விட்ட 2 ப்ரோக்ராம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சூப்பர், 2மே நம்ம படித்த 2 எக்ஸசைஸ் தான் கேட்டிருக்காங்க. சம்பவம் பண்ணிடலாம். பெயினாக இருக்கும். ஐயையோ, இந்த சிஸ்டமில் கீபோர்டே ஒர்க் ஆகாதே. இதில் எப்படி நம்ம ரன் பண்ணுறது? ஸோ வேணான்னு சொன்னாலும் விட மாட்டாங்களே. ஆகா, செம்ம சிஸ்டம் ஆச்சு. இதெல்லாம் டக்கு டக்குன்னு ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. சூப்பர். ரீடிங் கால்குலேட் பண்ணால் ஆன்சர் தப்பாக வருது. இதுக்கு இந்த ரீடிங் வராதே. சூப்பர், நம்மளா ரீடிங் எடுத்து போட்டோம். கடைசி மேட்ச் ஆயிடுச்சு. ஆன்சர் கரெக்ட் ஆயிடுச்சு. போச்சு. வைவாலையும் தெரியாத கொஸ்டினாக கேட்டாங்களே. நம்ம படித்த அந்த 13 எக்ஸசைஸ்லேருந்து வரவே இல்லை. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு படித்த அந்த 13 வேஸ்ட்டாக போச்சு. சார் டக்குங்கிறது அன்டக் ஆயிடுச்சு. வைவாவும் செம்ம ஈஸியாக கேட்டாங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தான். 2-3 கொஸ்டினும் சிம்பிளாக தான் பேசிக்காக கேட்டாங்க. முடிச்சு விட்டாச்சு. ப்ராக்டிக்கல் நம்ம தான்.